ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வீட்டிலே எளிமையான முறையில் காசு மாலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காசு மாலை செய்கிறதுக்கு என்னோடய சேவிங்ஸில் இருக்க காசை தான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் சாமிக்காக தனியாக காசு சேர்த்து வச்சுருக்கீங்க, இல்லை வேண்டுதலுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க, இல்லை சாமிக்காக முடிச்சு வச்சுருக்கீங்க, இல்லை பூஜை அறைக்குனே தனியாக சேவிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்து நீங்கள் காசு மாலை செஞ்சுக்கலாம். நம்மளோட சேவிங்ஸ்லேருந்தே காசை எடுத்து நம்ம கையாலே காசு மாலை செஞ்சு சாமிக்கு போடும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனியாக இருக்கும். என்னோடய உண்டியலில் வந்து 10 ரூபா காயின், 5 ரூபா காயின், 1 ரூபா காயின், 50 காசு காயின் இந்த மாதிரி கலந்து இருக்குது. இதுலேருந்து ஒரே மாதிரியான காயின்ஸை வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். காசு மாலை செய்கிறதுக்கு சின்ன சின்ன சைஸில் இருக்க 1 ரூபா காயின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கோல்டு கலரில் இருக்கிற 5 ரூபா காயின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோல்டு கலரும் சில்வர் கலரும் கலந்து செய்யும்போது மாலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்க காசை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போது காசு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கற்பூரத்தை நல்லா பொடியாக நுணுக்கி சேர்த்துக்க போகிறேன். கற்பூரம் நல்ல வாசனையை நிறைஞ்ச ஒரு பொருள். அது வந்து காசை நல்லா வாசனையாகவும் வச்சுக்கும், சுத்தம் பண்ணியும் கொடுக்கும். கற்பூரத்துக்கு பதிலாக நீங்கள் ஜவ்வாது, மஞ்சள் தூள் அப்படி இல்லைனா ஒரு லெமனை கட் பண்ணி அதில் சேர்த்து காயின்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சாமிக்காக காசு மாலை செய்கிறதுனால இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சாமிக்கு போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும். வாஷ் பண்ண காயின்ஸை நல்ல ஒரு டவலில் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். காயின்ஸில் சுத்தமாக ஈரமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம காசு மாலை செய்யும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது எல்லாத்தையுமே நம்ம காசு மாலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காயின்ஸில் இருக்க ஈரம்லாம் நல்லா காஞ்சி தயார் நிலையில் இருக்கும். காசு மாலை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான லேஸ்கள் வந்து தேவைப்படும். 3 விதமான லேஸ்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய கலரில் நிறைய விதவிதமான லேஸ்கள் வந்து கிடைக்கும். அதில் உங்களுடைய ஃபேவரட் எது, உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுன்னு பார்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லரிங் ஷாப்பு, துணி கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். காசு மாலை செய்கிறதுக்கு இந்த லேஸை தான் பயன்படுத்த போகிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்குது அண்ட் யூனிக் லுக்லேயும் இருக்குது. இதில் காசு மாலை செஞ்சு சாமிக்கு போடும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிவைன் லுக்கில் இருக்கும். ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்கும்போது காசு மாலை ரொம்ப அழகாக இருக்கும். காசு மாலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய செலோ டேப் வந்து தேவைப்படும். கூடவே ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. செலோ டேப் வந்து நல்லா பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். காசு மாலையை நம்ம யாருக்கு போட போகிறோமோ, ஃபோட்டோ ஃப்ரேமாக இருந்தால் ஃபோட்டோ ஃப்ரேம், சிலையாக இருந்தால் சிலை, இல்லை வேறு எதில் நீங்கள் போட போகிறீங்களோ அதோடைய மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும். நம்ம எந்த லேஸில் காசு மாலை செய்ய போகிறோமோ அதே லேஸை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி எவ்வளோ லென்த்து வேணும், எவ்வளோ அகலம் வேணும் எல்லாத்தையும் பார்த்து மெஷர் பண்ணி அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி லேஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் லேஸை வந்து ஒரு விரல் சைஸுக்கு மேலேயும் கீழேயும் விட்டுடுங்க. அப்போ தான் இழுத்து கட்டுறதுக்கோ இல்லை ஒட்டுறதுக்கோ கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான சைஸில் வந்து அளந்து வச்சுருக்கேன். ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு ஆப்டாக சூட் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு விரல் சைஸுக்கு லேஸை வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன். அது கட்டுறதுக்கோ ஒட்டுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அளந்த லேஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. செலோ டேப்பை வந்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த லேஸை ஒட்ட ஆரம்பிக்கலாம். லேஸ் வந்து ஈஸியாகவே செலோ டேப்பில் வந்து ஒட்டிக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு விரல் சைஸ் லேஸை வந்து மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிங்க. செலோ டேப்போடைய ஒரு கார்னரில் நீங்கள் லேஸை ஒட்டிக்கோங்க. நல்ல கார்னரில் ஒட்டுங்க. இந்த பக்கம் தான் நம்ம காயின்ஸை வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் லைட்டாக எடுத்து லேஸை வச்சாலே ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ காயின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கோல்டு காயின், கொஞ்சம் சில்வர் காயின் அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நான் ஒட்ட போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் காயின்ஸை வச்சாலே போதும், அழகாக ஸ்டிக் ஆகிடும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக காயின்ஸை ஒட்டினதுக்கு அப்புறமா மாலை மாதிரி செய்கிறதுக்கு அந்த லேஸை 2ஆக மடித்து திருப்பி வைக்கணும்.
சென்டர் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி அந்த சென்டரில் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுடும். நம்ம ஒட்டின செலோ டேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு காயின் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் எப்படி நம்ம லேஸை ஒட்டி காயின் ஒட்டினோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் அந்த பக்கமும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு விரல் சைஸ் மட்டும் லேஸை மேலே விட்டுட்டு நம்ம லேஸை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா காயின்ஸை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். காயின்ஸை ஒட்டும்போது இடைவெளி இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஒட்டினீங்கன்னா மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லேஸை நல்ல கார்னரில் தள்ளி ஒட்டும்போது தான் காயின் ஒட்டுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். இப்போ காசு மாலை அழகாக தயாராகிடுச்சு. அடுத்ததாக காசு மாலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் பயன்படுத்தியிருக்கேன், அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமமும் பயன்படுத்திக்கலாம், சந்தன குங்குமமும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பயன்படுத்தி இந்த மாதிரி பொட்டு வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காசு மாலை பார்க்குறதுக்கு ரொம்பவே டிவைன் லுக்கில் இருக்கும். காசு மாலை ஃபுல்லாக சந்தன குங்குமம் வச்சிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை காய வச்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க காசு மாலையை நம்ம மெஷர் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேமில் மாட்டிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேமில் மேலே ஆணி இருக்கும், அதில் வந்து நம்ம லேஸை மாட்டிட்டு லேஸை 2 பக்கமும் இழுத்து பின் பக்கமாக செலோ டேப் வச்சு ஒட்டிடணும். கண்டிப்பாக செலோ டேப் வச்சு நம்ம லேஸை ஒட்டினா மட்டும்தான் காசு மாலை ரொம்ப நாள் ஆனாலும் ஃபோட்டோ ஃப்ரேமில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒருவேளை செலோ டேப் போட்டாமல் மாட்டி மட்டும் வச்சிங்கன்னா காசோடைய வெயிட்டுக்கு ஈஸியாகவே மாலை விழுந்துடும். அதனால் மறக்காமல் செலோ டேப் வச்சு பின்னாடி ஒட்டிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க காசுகளை பயன்படுத்தியே வீட்டிலே எளிமையாக காசு மாலை செஞ்சிட்டோம். நம்ம கையாலே காசு மாலை செஞ்சு சாமிக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். வரலட்சுமி விரதம் இல்லை வேறு ஏதாவது விசேஷமான பூஜைகள் வந்து செய்யும்போது நம்ம கையாலே காசு மாலை செஞ்சு சாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி வீட்டிலே எளிமையான முறையில் செஞ்ச காசு மாலை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் விலாகில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் பிரியா. Stay safe, stay healthy, have a happy day. Thank you.